வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விலாக் அப்படின்னா ரைட் இன்னைக்கு என்ன விலாகுனா ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு அனுபவம் சொல்லலாமே. அதை வச்சு தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம உழைக்கணும், ஓடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி இப்படி நம்ம நிறைய யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம அப்படி யோசிக்கிற டைமில் நம்மளே கவனிக்காமல் விட்டுறோம். அதுதாங்க இன்றைக்கி நான் அனுபவப்பட்டது, என்னோடய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். நம்மளே கவனிக்காமல் விட்டுறோம். ஸோ நல்லா உழைங்க, நல்லா கஷ்டப்படுங்க. நம்மளை பற்றி நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? நம்மளுக்கும் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுத்துருச்சு. இந்தா தம்பி, ரைட்டு, இது லெஃப்ட்டு. சாரிடா, எனக்கு தெரியலடா, சாரிடா. போக முடியுமா? ஸோ எல்லோரும் நல்லா உழைங்க, நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். நம்மளை பற்றியும் நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். நம்மளை பற்றி நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுத்துருச்சு. என்ன அப்படின்னா, ஒரு 30 டேஸ் இருக்கும். ஜனவரி 20 எனக்கு ஃபீவர் வந்திருந்தது. அந்த ஃபீவர் நாங்கள் சரியாக கவனிக்காமல் டேப்லெட் மட்டும் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போகாமல் விட்டுட்டேன். அப்படி விட்டுட்டு அப்புறம் ப்ரோக்ராம் அது இதுன்னு போக ஆரம்பித்ததுனால என்னோடய பிளட்டில் டைஃபாய்டிக் பாக்டீரியா இருந்திருக்கு. அது எனக்கே தெரியல. அதனால் ரொம்ப டல்லாக, உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் அது என்னன்னே தெரியாமல் டேப்லெட் போட்டுகிட்டே இருந்திருக்கேன். ஸோ இப்போ போய் பார்க்கும்போது பிளட்டில் கிருமிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 5 டேஸ்க்கு இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளை பற்றி நம்மளும் யோசிக்கணும். ஒரு சின்ன விஷயம் தானே, லைட்டாக ஃபீவர் தானே, டேப்லெட் போட்டு போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையாதுங்க. சின்ன விஷயம்னாலும் நம்ம ஹெல்த் சம்மந்தமாக வரும்போது அதை நம்ம இன்னும் கொஞ்சம் கவனிக்கணும். சீரியஸாக பேசுகிறதுக்காக இந்த வீடியோ இல்லை, சும்மா சொன்னேன் நான். நீங்கள் எப்படி கண்டிப்பாக அது என்னென்னு என்னை நேசிக்கிறவங்க கேட்பீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஆன்சர். ஊசி போட வந்தோம். ஊசி காலையில் போட்டுட்டோம். ஈவினிங் போடுறதுக்காக வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வெயிட் பண்ணுற டைமில் ஏதாவது ஒரு மூவி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். டிராகன் மூவி போகிறோம். என்னடா தம்பி, டிராகன் எப்படி இருக்குன்னு படமெல்லாம் பார்த்து எவ்வளோ நல்லாச்சு. லாஸ்ட்டாக பார்த்த படம் என்னடா படம் பார்த்தா? அரண்மனை 4. லாஸ்ட்டாக 1 இயருக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தோம். வருஷத்துக்கு ஒரு படம் பார்ப்போம் நாங்கள். அது 2வது படம். இந்த வருஷத்தில் இந்த படம் பார்க்க போகிறோம். ஸோ ஊசி போடுறதுக்கு இன்னும் டைம், நைட் வர சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் இன்ஜெக்ஷன் போடுற டைமில் ஒரு படம் பார்த்துட்டு வந்துடலாமே. நானும் மதினா எல்லோரும் கிளம்பிட்டோம். மதினா முன்னாடி போயிட்டுருக்கா. இன்றைக்கி பொழுது எப்படி போகுது. ஸோ அதுதாங்க இன்றைக்கி வீடியோ. வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக நாங்கள் வெற்றி சினிமாஸ் வந்திருக்கோம். தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம். எப்போவும் ஃபேமிலியோடு தான் வருவோம். இன்றைக்கி சரி, ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் லேட்டாக வர சொன்னதுனால எங்கே போய் உட்காருது, அதனால் இங்கே வந்தோம். டிராகன் மூவி தான் பார்க்க போகிறோம். விசில் அடிச்சிட்டாங்க. இவன் வரமாட்டியா, படம் முடிஞ்சேன்னா அடுத்த படத்து தான் வருவேன் போல். எனக்கு பார்க்கிங் பண்ண போனவனை பார்க் பண்ணிட்டாங்க போல். பின்னாடி காணா, இன்னும் பார்க்கிங் பண்ண போன இடத்துல அவனே பார்க் ஆகிட்டானா. போன போடுறிய அவனுக்கு. ஷோ போட்டாங்க. நீ அது மேல் டி, நம்ம ஃபீமேல். டிக்கெட்டு போலாமா? வருவா. மதினா தான் மனநல உதவி மையத்தில் சேர்த்து விடலான்னு பார்க்குறான். சரி, ஹலோ ஒன்றும் இல்லை, போகலாம். இது டைம் ஆயிடுச்சு. நம்ம கீழே இவ்வளோ நேரத்தை பொழுத போக்கிட்டோம். ஓடுறா தள்ளி ஓடுறா. படத்துக்கு போடா.
படத்துக்கு போடா எல்கே. நாங்க வந்து இப்போ எங்க போறோம் அப்படின்னா எக்ஸலேட்டர். அவர் பண்ணி சொல்லுது. நம்ம போகிற படம் எல்லாமே செலக்டட் மூவிஸ் தான் போவோம். வருஷத்துக்கு ஒன்று போகிறதுனால அதை நாங்கள் செலக்ட் பண்ணி தான் போகிறோம். வருஷத்துக்கு எல்லாரும் அடிக்கடி போகிறாங்க இல்லையா, அவங்க தான் எந்த படத்துக்கு வேணாலும் போவோம். ஆனால் நம்ம வருஷத்துக்கு ஒன்று இடையில நிறைய போயிட்டு இருந்திருக்கேன். நான் தான் சூப்பராக இருக்கு. இங்கே பாரு, இங்கே போடுற வீட்டை கட்டுவேன். மதுரை, நம்ம மதுரை இது பாருங்க எப்படி இருக்கு. வா, சூப்பராக இருக்குல்லண்ணே. நம்ம சரவணா ஸ்டோரை காட்டுறாடே, சரவணா ஸ்டோரை காட்டு. இந்த இருக்குதா, வாங்க வாங்க. சூப்பராக இருக்குல்லண்ணே. நல்லா இருக்குல்ல. நடுவில் போய் உட்கார வேண்டிய வாடி. நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்பாங்களை கூட்டிகிட்டு வரணும் நெக்ஸ்ட் டைம். பாப்பாங்களை கூட்டிட்டு வரணும். மர்மர் தான் பார்க்கலான்னு நினச்சோம். பட்டு கத்தி ஊசி இதில் தட்டிட்டு விட்டுவிட்டேன்னா அதனால் மர்மர் பார்க்கல. ஸ்நாக்ஸ் வாங்குவோமா? ஸ்நாக்ஸ் படம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே தான் படம் பார்க்க முடியுமா? பாப்கார்ன் என்ன ஸ்நாக்ஸ் எடுத்து பார்த்தோம். வாடா, இங்கே இவ்வளோ கட். ஃபர்ஸ்ட்லாம் நீ உங்கள் அப்பா கூட பேர் பேலடி படத்துக்கு அப்போ ஸ்நாக்ஸில் என்னென்ன எடுத்துகிட்டு போயிருக்க ஐட்டம். இப்போ தான் இவ்வளோ பெரிய மால் மாதிரி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்ன கொண்டு போகுது? முறுக்கு, வீல் சிப்ஸு. அப்போ கொண்டுட்டுலாம் போக மாட்டோம்டி, நாங்கள் படத்துக்கு போகவே மாட்டோம். கூடையில் தண்ணியோட வச்சு கொண்டு வருவாங்களே அப்படியா? எங்கள் அம்மாவோட கூட அது இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பேன். படத்துக்கு வந்திருக்கோம், கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுட்டு மட்டும் டிப்பு போட்டுக்கோங்க கீழே. ரெஸ்ட் இன் பீஸ் பரமேஸ்வரி. ரெஸ்ட் இன் பீஸ் பரமேஸ்வரி. பீஸ் போடுவோம், குடும்பத்தை பிரிச்சுடும் அவ்வளோதான். பாப்கார்ன் வாங்கடி. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே பாரு ஃபஸ்ட்டு காம்போ இதுன்னு காம்போவா கேளு. காம்பேக்ட் பவுடர் வேணுமா? வேணா சீஸ் நல்லா இருக்குமா? இது நல்லா இருக்குமா? சீஸ் கோக், ஃபேண்டா, ஸ்ப்ரைட்டா? கோக் கொடுங்க தம்பி. உனக்கு கோக்கு 2 கோக் கொடுத்துருங்க. உனக்குடி சப்புன்னு இருக்கிறவேன். எனக்கு ஊசி போடுற வரைக்கும் டைம் இருக்கு. இனிமே தான் குடிக்க கூடாதுன்னு இருக்காங்க. இன்னைக்கு படத்துக்கு வந்து படத்துக்கு வந்துட்டு எப்படி ஸ்டே என்னைக்காவது ஒரு நாள் யாதுடி எனக்கு. நான் ஃபைன், ஐம் ஆல்ரைட். இதில் ஏற்றிடுவோமா? கொடுங்க, நீங்கள் கொடுங்க. ஒன்று சரி, நான் கொஞ்சம் தான் குடிப்பேன், மிச்சத்தை நீங்கள் தான் குடிக்க போறீங்க. ஒன்று வாங்கிமா, அதை தான் நானும் சொல்கிறேங்க. அடங்க மாட்டேல, அது ஒரு நாள் கூட ஆகலை. பாருங்க மக்களே, நம்ம உடம்ப நம்ம தான் கவனிச்சுக்கணும். இல்லைன்னா இப்போ இந்த நாய் பேயெல்லாம் நம்ம வந்து கலாய்ச்சி. சரியாச்சு. ஃபைனலாக வந்து அவளுக்கு வந்து ஒரு தண்ணி பாட்டில் 2 ஐஸ் இல்லாமல் நம்ம 2 பேருக்கு கோக்குடா. இந்த பாப்கார்ன் சீஸ். பாப்கார்ன் ஐஸில் வேணாம், சூடாக கொடுங்க. ஹலோ அண்ணையா? சரியா? இல்லை, நான் வீட்டுக்கு போயிடுவேன். அப்போ ஒரு நிமிஷம் இரு, அம்மா கூப்பிட்றேன். மதினா நல்லா இருக்க மாட்டேன். மதினா நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன். மதினா ஓஹோ, நான் புடிங்கி கொட்டி விட்டுருவேண்டி. சரியாதுக்குள்ள
இது என்ன பண்ணணுமா நம்மளே ரெடி பண்ணணும். அது நீ பண்ணுவே இல்லை, எப்போ பண்ணுற வேலை தான். புதுசாக இல்லை அது. தம்ப்நெயில் ஃபோட்டோ எடுத்துக்கோ. நடந்து கொடை பிடிக்கிற போகிற மாதிரியே போயிட்டு இருக்காரு. இப்போ நான் பாருடி கீழே விழுகிறதெல்லாம் எடுக்கிறியா? எப்படி எடுக்கிறேன்? ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன் நான் எப்படி அதை யூஸ் பண்ணுவியாண்டி? இதுவே யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்காங்க. அப்போ நீமே அங்கே நின்றுக்க யூஸ் மீ அப்படி சொல்லி நின்றுக்கிறியா? பக்கத்து நின்றுக்கிட்டா என்ன பக்கத்து மதினா மாதிரி யூஸ் மீ நின்று. நீங்கள் வேணால் யார் வேணால் மதினா யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் மீ யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பா, தேங்க்யூ. யாருனாலும் இந்த பாடியை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் போகணும் இல்லையா? நீ உட்கார வேண்டாங்கண்ணா போய். எங்கே போகணும்? ஏன் இது வந்து பட்டரா சீஸு இது வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் சீஸ் பாப்கார்ன் பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் பிடிக்கும். அதை இதை வந்து இப்படி அடக்கம் பண்ணிடுறோம். பேசாம மதினாக்கு ஒரு பாப்கார்ன் கடை போட்டு தரலாம்டா. போதும், இதுக்கு மேலே போட வேணாம். போடு சீஸ் போடு. சீஸ் போட்டா எனக்கு இது தருவியா? அதெல்லாம் தர மாட்டேன். அவள் போடக்கூடாது, எனக்கு வேணும். அப்போ நான் கலர் கேட்பேன். நம்ம நக்கி சாப்பிடுவோம். அங்கே உள்ள போய் நம்ம படம் பார்க்கலாம் வந்திருக்கோம். பாப்கார்ன் இங்கே தானே வந்தோம். வாங்க உள்ள போய் முடிப்போம். உதவி பையன் நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா, உங்களுக்கு யூஸ் ஆகும். எல்லாரும் வாங்க, இதுக்குள்ள காசு போட்டுருவாங்க. அவார்டு ஃபங்க்ஷன் நடத்த போறாங்க பரமேஸ்வரி. முன்னாடி ஒரு மாதிரி மனமணக்கு. இதுக்குள்ள போட்டா நான் ஊறிடுமா? ஆமா. மசாலா என்ன பண்ணுமா? ஏய் போட்டோ எடுக்கிற நான் வீடியோ எடுக்குதா? தம்மே இருக்கு. இந்த டப்பாவை எடுத்து தம்பி இதை எடுத்து அங்கே போயிடா. செட் பண்ணிட்டேன். அதில் போடுங்க ஹேண்ட் பேக்ல. தேவைப்படும்டா தம்பி. விளம்பரம் செய்ய AdWing Innovative Services, the complete solution for your advertisement in cinema media. Contact 98433 78949 and 957 கூட்டம் இனிமே தான் வரும். கூட்டம் நாளைக்கேல கரெக்ட் தான். என்னோட 2 அக்காக்களோட படம் பார்க்க வந்திருக்கேன் இன்னைக்கு. போன வருஷம் அரண்மனை 4 பார்த்தோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு வருஷம்டா. ஒரு வருஷமா? இப்போ டிராகன் மட்டிக்கினாரு டிராகன் படத்தை பார்ப்போம்.
பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட ரொம்ப மாசு காட்டுவேன் இப்போ ஜூஸ் போயிட்ட குடி குடி கிடுக்குண்டா அத சொன்னாரு தாத்தா அந்த கருத்து வேணாண்டா வாய மூடுறாங்க மாட்டிக்கினாரு அன்னிலேருந்து லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணேன் சார். எந்த ஒரு வேலையும் நேர்மையாக பண்ண தப்பு இல்லைன்னு தோணுச்சு. 8,000 ரூபாய்க்கு ஃபுட்டி ஓட்ட ஆரம்பிச்சேன். இப்போ 25,000 அது மட்டும் இல்லை சார், திரும்ப கரஸ்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் 90. ஃபைனலாக படம் பார்த்துட்டு வந்தாச்சு. படம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபைனலாக அவங்க அப்பா தான் வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக உண்மையிலே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்னதான் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அவங்க கீழே விழுகும்போது ஓடு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு தாய் தகப்பனார் இருக்கணும். எங்கள் அப்பா அப்படி தான்ப்பா. உங்கள் அப்பா அப்படியாடா? எங்கள் அப்பா அப்படி தான். எங்கள் அப்பா வந்து நான் இருக்கேன்டா, பார்த்துக்கலாம் விடுறா, என்னடா அப்பா இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையில் கிடைக்கிற ஒரு தைரியம் இருக்குது பாரு, அது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஸோ வேறு லெவல். இப்போ எங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு டைம் வந்ததுனால இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். வாங்க இன்ஜெக்ஷன் போடுறதையும் ஒரு எட்டு பார்த்துருவோம். இந்த பரமேஸ்வரி வந்துக்கா டெய்லி காலையில் ஒரு வீடியோ போடுவா, என்னக்கா சாயந்தரம் ஒரு வீடியோ போடுவா. இப்போ அவரோட நிலைமையை பார்த்தீங்களா? காலையில் ஒரு ஊசி பழசு வச்சிருக்கேன் கொஞ்சம் காட்டு நடுவே உங்களுக்கு என்ன பாருங்க குழந்தைய தடவி கொடுக்குறாங்க. போச்சா சோடமுத்தா பேச்சாடா பேசின பேச்சு. கைய தொங்கையே போட மாட்டேங்குதுக்கா. கையில பாத்தீங்கன்னா ரத்தம் கட்டிட்டு பாருங்க. இந்த பிள்ளை பேச்சை கேட்காது. நீங்க ஏதாவது ஒரு விஷ ஊசியை போட்டு விடுங்க. ஏன் முடிச்சு விடுங்க. அவளுக்கு மட்டும் போடுங்க, எனக்கு வாழ்க்கை இருக்குக்கா, வாழணும் வெளியே. என் சேனல் இப்பதாக்கா growth ஆகுது. சீக்கிரம் உள்ள அமுக்குங்கக்கா. அது நம்ம உடல்நிலையை நம்ம தான் பார்த்துக்கணுங்கிறதுக்கு இது பெரிய உதாரணம். என்னன்னா நம்ம ஒரு கேஷுவலாக டேப்லெட் போட்டு சரியாயிரும் நினைக்கிற விஷயம் நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்ம நிப்பாட்டி இருக்கு பார்த்தீங்களா? இங்கே வந்து நிப்பாட்டி இருக்கு பாருங்க. ஜஸ்ட் ஃபீவர். ஜஸ்ட் ஒரு டைஃபாய்டு காய்ச்சலுக்கு நீ கொண்டு வந்து நிப்பாட்டின இடம் தான் இந்த மருத்துவமனை. சும்மா நார்மலா தொங்க போட்டுக்கிட்டேன். இப்படியே தான் காய்ச்சிருக்கிறேன், அப்படியே தான் காய்ச்சிருக்கிறேன். மைக் இங்க இருக்கு, அந்த மொபைல் அங்க இருக்கு. இதுல கேட்கும் என்னோடது, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கேட்கும். அவ்வளவுதானா? எங்க ஏரியாவில் அனுப்புறதே பனியூர்ல ஒரே ஒரு அனுப்புறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லு சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு விடட்டு யூடியூப்ல அப்படி ஃபேமஸ் ஆகும் நம்ம தக்காளி செய்தி. பரமேஸ்வரிக்கா பயலுங்க.
என்னதான் நமக்கு ஒரு கசப்பான ஒரு ஊசி போட்டாலும் ஒரு ஸ்வீட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நான் என்ன தர சொல்கிறேன். இல்லை அங்கே அவங்க ஏரியாவில் பரமேசக்கா பயலுகன் டீம் இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு ஊசி வலி போயிடுச்சு எனக்கு. ஸோ நம்ம கிளம்பலாம். இது 7 இருக்கா? இது 8 இருக்கா? இல்லை 8 ஊசி. சரி. ஃபைனலாக எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு டேப்லெட் போட்டுட்டு நாங்கள் தூங்க போகிறோம். குட் நைட் கைஸ். Good night.